காலையில் 9:15 3:30 மணி வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கணும்னு நினச்சாலோ இருக்கிறவங்களோ வந்து பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் சைக்கிள் கூட வாங்கினதில்லைன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. அதாவது மார்க்கெட்டோட கான்செப்ட் என்னென்னா லோவில் பை ஹையில் செல்லுங்க. அப்போ அந்த லோ எதுன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சி அட்லீஸ்ட் ஒரு நியரஸ்ட் லோலையாவது பை பண்ண கற்றுக்கணுங்க. ஃபஸ்ட்டுங்க ட்ரேடர் வந்துங்க குவாலிட்டி ட்ரேடராக மாறதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் குவான்டிட்டியை பற்றி திங்க் பண்ணணும். ஸ்டாக் மார்க்கெட்டில் லக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? எந்த வியாபாரத்துலையும் எந்த வியாபாரத்தோட தன்மையும் நீங்கள் மாற்றவே முடியாதுங்க. நீங்கள் அந்த வியாபாரத்தோட தன்மையோடு நீங்கள் பழக ஆரம்பித்து அந்த வியாபாரத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் பணம் பண்ண முடியும். அம்பானிக்கு கூட பார்த்தீங்கன்னா கோடிகளில் வந்து கட் பண்ணி கேக் கட்டுற மாதிரி யாரும் பணம் கொடுக்குறாங்க. எல்லாரோட பணமும் பார்த்தீங்கன்னா 100 ரூபா தான் இன்றைக்கி 1000 ரூபா மாறி இருக்குது. 1000 தான் லட்சங்கள், லட்சங்கள் தான் கோடிகளாக மாறி இருக்குங்க. வெல்த் கஃபே தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ட்ரேடிங் சார்ந்த நிறைய விஷயங்களை தொடர்ந்து நம்மளோட சேனலில் பார்த்துட்டு இருக்கிறோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்மளோட எபிசோட் ட்ரேடிங் சம்பந்தமான 10 கேள்விகள் 10 பதில்கள் எபிசோடாக இருக்க போது நம்மளோட கெஸ்ட் ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட் இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட் திரு தாமோதரன் சார் அவரை இன்வைட் பண்ணிட்டு நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். வணக்கம் சார். வணக்கம். கொஸ்டின் நம்பர் 1, ஒரு ட்ரேடிங் சீக்ரெட் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸில் நீங்கள் கற்றுக்கிட்டது? அதாவது இன்ட்ராடேவை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணணுன்றதை நான் முடிவு பண்ணேங்க. ஏன்னா நான் நிறைய பண்ணி நிறைய பிரச்சனைகளை வந்து சந்திச்சிருக்கேங்க. அதையெல்லாம் தாண்டி வந்துங்க எனக்குள்ளே இதுதான் சீக்ரெட். ஒரு நாளைக்கு ஒரு ட்ரேட் தான் பண்ணணும். நமக்கு உண்டான பணம் வந்த உடனே கண்டிப்பாக வந்து வெளியில் வந்துடணும். காலையில் 9:15 3:30 மணி வரைக்கும் நான் நிறைய இடத்துல சொல்லும் போது என்ன சொல்லுவாங்க, காலையில் 9:15 3:30 மணி வரைக்கும் மார்க்கெட்டில் இருக்கணும்னு நினச்சாலோ இருக்கிறவங்களோ வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் சைக்கிள் கூட வாங்கினதில்லைன்றது நான் நல்லா புரிஞ்சுக்கிட்டேங்க. இப்போ ஒரு ட்ரேடுங்க என்னோட டார்கெட்டுங்க ஆர் ஸ்டாப் லாஸுங்க. வெளியே போய் சிஸ்டம் க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. திரும்பி நான் சிஸ்டத்தை பார்க்க மாட்டாங்க. கொஸ்டின் நம்பர் 2, ஒன் ட்ரேடிங் சீக்ரெட் நீங்கள் மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டது? அதாவது பார்த்தீங்கன்னா இதில் மற்றவங்க கிட்டேருந்து கற்றுக்கிறது என்னென்னா அவங்களோட மோசமான எக்ஸ்பீரியன்ஸுங்க. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் தான் எனக்கு கை கொடுத்தது. டெக்னிக்காக நான் எதுவும் கற்றுக்கலாங்க. ஏன்னா நான் தான் டெக்னிக்கை நிறைய டெவலப் பண்ணி எனக்குன்னு ஒரு டெக்னிக்கை நான் உருவாக்கிக்கிட்டேங்க. ஆனால் எக்ஸ்பீரியன்ஸை வந்து நான் நிறையா உபயோகப்படுத்திக்கிட்டேங்க. அவர் வந்து இதனால தான் இந்த மாதிரி ஆகிட்டார், அவர்கிட்ட மணி மேனேஜ்மெண்ட் கிடையாது, அவர் வந்து ஃபேமிலியை பற்றி கவலைப்படலை, அதனால தான் இவ்வளோ சிக்கலில் இருக்கார். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எனக்கு பார்த்தீங்கன்னா பெரிய கெயினாக இருந்ததுங்க. அதுதான் மெயினுங்க அவங்க கிட்டேருந்து கற்றுக்கிட்டதுங்க. கொஸ்டின் நம்பர் 3, ஒன் ட்ரேடிங் மிஸ்டேக் இதை வந்து பண்ணவே கூடாது காமனாக ட்ரேடிங்கில்? ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பையை பண்ணுற இடத்தை சரியாக அனலைஸ் பண்ண கற்றா தான் பை பண்ணணுங்க. நீங்கள் எவ்வளோ லோ ரேட்டில் பை பண்ண முடியுமோ அந்த ரேட்டு வர்ற வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ணணுங்க. மார்க்கெட் 9:15 ஆரம்பித்த உடனே ஒரு பரபரப்பை உருவாக்குங்க. இந்த இடத்துல நம்ம வாங்கலைன்னா நிறைய மிஸ் ஆகிடுமோ பணம் பண்ணுற ஒரு பரபரப்பை உருவாக்குறது வந்து ஆப்ரேட்டர்ஸுங்க. நீங்கள் அவசரப்பட்டு வாங்கினீங்கன்னா அங்கேருந்து டைரெக்ஷனை திருப்பி விட்டுருவாங்க. அப்போது ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நான் நிறைய புரிஞ்சுக்கிட்டேங்க. ஆப்ரேட்டருக்கும் ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இருக்கிற விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ரேட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல்ஸுக்கு சென்டிமெண்ட்டை டெவலப் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டுங்க. அந்த சென்டிமெண்ட் எங்கே டெவலப் பண்ணுவாங்கன்னா சம் டிவிஸில் இல்லை வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் யூடியூப்பில் வந்துங்க இன்றைக்கி மார்க்கெட் நல்லாயிருக்கும், மார்க்கெட் ரொம்ப நல்லாயிருக்கும் மாதிரி ஏதாவது ஒரு பேட் நியூஸோ குட் நியூஸோ டெவலப் பண்ணிங்க. கிராஜுவலாக வந்து அந்த நியூஸை வச்சு இண்டிவிஜுவல்ஸ் வந்து பை பண்ண வைப்பாங்க. இவங்க பை பண்ண வச்ச உடனே என்ன பண்ணுவாங்க, இவங்க டெக்னிக்கல்லாம் பார்த்து கூட பை பண்ணியிருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நிறைய பையர் வந்த உடனே அவனுக்கு தேவையான பணம் சேர்ந்த உடனே மார்க்கெட்டை ஈஸியாக செல் பண்ணிவிட்டு மொத்த பணத்தையும் அவங்க எடுத்துக்கிட்டு போயிடுவாங்க. அப்போ என்னென்னாங்க அது வரைக்கும் பொறுமையாக இருக்கணுங்க. அப்போ மார்க்கெட் டைரக்ஷன் வந்து திரும்புகிற வரைக்கும் அதாவது மார்க்கெட்டோட கான்செப்ட் என்னென்னா லோவில் பை ஹையில் செல்லுங்க. அப்போ அந்த லோ எதுன்றது கரெக்டாக கண்டுபிடிச்சி அட்லீஸ்ட் ஒரு நியரஸ்ட் லோலையாவது பை பண்ண கற்றுக்கணுங்க. அதுதான் மெயினுங்க. கொஸ்டின் நம்பர் 4, திஸ் ஆர் தட் சொல்லுவோம்ல, ஃபண்டமெண்டல் அனாலிசிஸா டெக்னிக்கல் அனாலிசிஸா? தாமோதரன் சாரோட சாய்ஸ். இல்லை, என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரெண்டும் பார்க்கணுங்க. இன்ட்ராடே ட்ரேடருக்கு ஃபண்டமெண்டல் சம்மந்தமே கிடையாது, ஒன்லி டெக்னிக்கல் தாங்க. 101% டெக்னிக்கல் மட்டும் தான் அவங்க வந்து ஃபாலோ பண்ணணுங்க. இப்போ இன்வெஸ்டார் அப்படி கிடையாதுங்க, ரெண்டுத்தையுமே ஃபாலோ பண்ணணும். அதுவும் இன்வெஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா ஹை ரேட்டில் நீங்கள் போய் ஒரு ஸ்டாக்கை வாங்கும் போது கண்டிப்பாக டெக்னிக்கலை பார்க்கணுங்க. ஏன்னா என்னோட அனுபவத்தில் நான் வந்து பார்த்துருக்கேங்க. சத்தியம் கம்ப்யூட்டருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நைட் வரைக்கும் ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்ததுங்க, டெக்னிக்கல் வீக் ஆகிடுச்சிங்க. அப்போ டெக்னிக்கல் வந்து முதலே சொல்லிடுச்சிங்க நான் இறங்க போகிறேன்றதுங்க. கிங்ஃபிஷராக இருந்தாலும் சரிங்க, அப்புறம் குளோபல் ட்ரஸ்ட்னு ஒரு பேங்க்குங்க, பிசி ஜுவல்லரின்னு ஒரு கம்பெனிங்க, இந்த கம்பெனிகள்லாம் டெக்னிக்கல் வீக்கை வந்து இன்ஃபார்ம் பண்ணிருச்சிங்க. ஆனால் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் வந்து கை கொடுக்காம கூட போயிடுங்க. அப்போ லாங் டைம் இன்வெஸ்ட் பண்ணலாம். இப்போ ஒரு பாட்டமில் நீங்கள் ஒரு 5 ரூபாயில் ஒரு ஸ்டாக் வாங்கிட்டீங்கன்னா நீங்கள் பெரிய அனலைஸ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா உங்களுக்கு
லாஸ் வந்ததுன்னா கம்மியாக தான் போதுங்க. நீங்கள் ஒரு 500 ரூபாயில் ஒரு பங்கு வாங்கும்போது என்ன பண்ணணும்னாங்க, இந்த ரேட் கரெக்டான இடமா, அப்போ ஃபண்டமெண்டலையும் பார்க்கணுங்க, டெக்னிக்கலும் பார்க்கும்போது என்னென்னா இன்னும் கொஞ்சம் குறைஞ்ச ரேட்டில் நீங்கள் வாங்குறதுக்கு உங்களுக்கு வாய்ப்பு கிடைக்குங்க. கொஸ்டின் நம்பர் 5. ஒரு இன்ட்ராடே ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட இந்த கொஸ்டின் கேட்கலாமா அப்படின்னு ஒரு யோசனை தான் இருந்தாலும், ஸ்விங் ட்ரேடிங்கா இன்ட்ராடே ட்ரேடிங்கா? என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்விங் ட்ரேட் பெஸ்ட்டுங்க. யாருக்குன்னாங்க, எல்லாருக்குமே வீட்டில் இருக்காங்க, நான் வந்து ஒரு வியாபாரம் பண்ணுறேங்க, இவங்க எல்லாருக்குமே ஸ்விங் ட்ரேட் வந்து பெஸ்ட்டுங்க. ஸ்விங் ட்ரேடுக்கு ஒரே ஒரு விஷயம் தான், டைம் இருக்குங்க. இந்த மாதம் இல்லைனா அடுத்த மாதம் விற்றுக்கலாங்க. அது எந்த பாதிப்பும் பெரிய பாதிப்பு வந்து வந்துடாதுங்க. இன்ட்ராடே ட்ரேடுக்கு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்துங்க அந்த சூழ்நிலை பொறுத்துங்க. என்னால் இன்ட்ராடே பண்ண முடியும், எனக்கு பெரிய கமிட்மெண்ட் கிடையாது, இந்த பணம் லாஸ் ஆகினாலும் என்னால் தாங்கிக்க முடியும், நான் லேர்ன் பண்ணி கற்றுக்கிறேன் போதுங்க இன்ட்ராடே வந்து பெரிய லாபத்தை வந்து கொடுக்க வாய்ப்பு இருக்குங்க. கொஸ்டின் நம்பர் 6. குவாலிட்டி ட்ரேடிங், குவான்டிட்டி ட்ரேடிங், உங்களோட சாய்ஸ்? கண்டிப்பாக குவாலிட்டி ட்ரேட் தாங்க. அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. நீங்கள் எவ்வளோ குவான்டிட்டி எடுக்கிறேன்றதே முக்கியம் கிடையாதுங்க. எவ்வளோ குவாலிட்டியாக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ண போகிறீங்க, உங்களோட சிஸ்டத்தை நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சிஸ்டத்தை டிசைன் பண்ணியிருக்கீங்கன்னா அந்த சிஸ்டத்துக்குள்ளே குவாலிட்டியாக நீங்கள் ரெகுலராக ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கும் போது என்னாகன்னா உங்களுக்கு ப்ராஃபிட் வருங்க. நீங்கள் குவாலிட்டியாக ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதுதான் மெதுவாக குவான்டிட்டியாக மாற போகுதுங்க. எடுத்த உடனே குவான்டிட்டியை ட்ரேட் பண்ணணும். ஏன்னா இந்த ஆப்ஷனில் வந்து அது நிறைய நடக்குங்க. கம்மியாக பணம் இருக்குங்க, சின்ன ப்ரீமியம் இருக்குன்னு சொல்லிட்டு மொத்த குவான்டிட்டியும் வாங்கிடுவாங்க. லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா 0 ஆகிடுங்க. அப்போ ஃபஸ்ட்டுங்க ட்ரேடர் வந்துங்க குவாலிட்டி ட்ரேடராக மாறதுக்கு பார்க்கணும். அதுக்கப்புறமா தான் குவான்டிட்டியை பற்றி திங்க் பண்ணணும். கொஸ்டின் நம்பர் 7. ஒன் தம் ரூல், ஒரு ரைட்டான இன்வெஸ்ட்மெண்ட் இதை செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு தம் ரூல் அப்படின்னா அது என்ன? இன்வெஸ்ட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் இருக்கிற ஏரியாவை நம்ம ஃபில்டர் பண்ணி எடுக்கணுங்க. இன்னும் 10 வருஷம் கழித்து நம்மளோட தேவைகள் எதெல்லாம் அதிகமாக இருக்கோ அதை வந்து செலக்ட் பண்ணணுங்க. என்ன செக்டார் அது முதல். இப்போ உதாரணத்துக்கு சொன்னால் பவர் செக்டார் சொல்லலாம், கம்யூனிகேஷன் சொல்லலாம், ஃபார்மா செக்டார் சொல்லலாம். இந்த மாதிரி செக்டார் அவங்க வந்து அனலைஸ் பண்ணிட்டுங்க அந்த செக்டாரோட ஓனர்ஸ் யார், ப்ரமோட்டர்ஸ் யாருன்றதை பார்க்கணுங்க. அந்த ப்ரமோட்டர்ஸை நம்பி நம்ம வந்து இன்வெஸ்ட் பண்ண கற்றுக்கணுங்க. ப்ரமோட்டர்ஸை நம்பி ஒரு டாட்டாவை நம்பியோ ஒரு மாதிரி பெரிய பெரிய குரூப்பெல்லாம் நம்பி பண்ணும்போது, டிவிஎஸ் இருக்குங்க, இந்த மாதிரிலாம் பண்ணும்போது என்னன்னாங்க அந்த ப்ரமோட்டர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரியல் பிஸ்னஸ் மேனாக இருப்பாங்க. அந்த ரியல் பிஸ்னஸ் வந்து உங்களுக்கு பெரிய குரோத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்கோம். நான் நிறைய இடத்துல கூட சொல்லியிருக்கேங்க. நிறைய பேர் நிறைய கம்பெனிகளை வந்து தேடுறாங்க. நம்ம சவுத் இந்தியாவில் இருக்கிற கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணாலே பெரிய லாபத்தை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்குங்க. இந்த பக்கம் திரும்புறவங்க ரொம்ப கம்மியாக இருக்காங்க. எடுத்தாலே நம்ம நார்த் இந்தியாவில் என்ன கம்பெனி இருக்குன்ற மாதிரி தான் அனலைஸ் பண்ணுவாங்க. சவுத் இந்தியாவிலே நிறைய நிறுவனங்கள் இருக்குங்க, நிறைய லாபம் கொடுக்குற நிறுவனங்கள் இருக்குங்க. அதனால் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செக்டாரை செலக்ட் பண்ணணுங்க. அந்த செக்டாரோட ப்ரமோட்டர்ஸ் ஓனர்ஸ் யாருன்றதை செலக்ட் பண்ணி பண்ணோம்னா கண்டிப்பாக நிச்சயமாக லாபம் தான். கொஸ்டின் நம்பர் 8. இந்த கொஸ்டின் வந்து நிறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்ஸ். ஸ்டாக் மார்க்கெட்டில் லக்கு ஒர்க் அவுட் ஆகுமா? நிச்சயமாக ஒர்க் அவுட் ஆகாதுங்க. ஏன்னாங்க லக்குக்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. திறமை தாங்க. நீங்கள் எவ்வளோ திறமையாக நீங்கள் ட்ரேட் பண்ண போகிறீங்க. இன்ட்ராடே ட்ரேடில் உங்கள் திறமையை தான் நீங்கள் ப்ரூவ் பண்ணவே ஒழிய அங்கே வந்து லக்குக்கெல்லாம் வேலையே கிடையாதுங்க. அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் கூட பண்ணுறாங்க, இந்த நேரத்தில் நீங்கள் ட்ரேட் பண்ணால் இப்படி இருக்கும் அந்த அதெல்லாம் வந்து அது காக்கா உட்கார பணம் பண்ணுற கதையாக தான் இருக்குமே ஒழிய உங்கள் திறமையை ப்ரூவ் பண்ணணும்னா டெக்னிக்கலாக நீங்கள் ஸ்ட்ராங் ஆகினா மட்டும்தான் வின் பண்ண முடியுமே ஒழிய லக்குக்கு இங்கே இடமே கிடையாதுங்க. கொஸ்டின் நம்பர் 9. ட்ரேடிங் பற்றி ஒரு தவறான விஷயம் வந்து பரவி இருக்கு, இதை எவ்வளோ சொன்னாலும் இது மாறவே மாட்டேங்குது, ஆனால் இது உண்மை கிடையாது, இது வந்து ஒரு தப்பான விஷயம் அப்படின்னா அது என்னவா இருக்கும்? நிச்சயமாக தவறான விஷயம் தான். ஏன்னா ட்ரேடிங்குள்ளே வந்தவங்க யாரும் ட்ரேடை விட்டு போகலங்க இல்லைங்களா. அப்போ ட்ரேடுக்குள்ளே இல்லாதவங்க தான் என்ன பண்ணுறாங்கன்னா ட்ரேடு மோசம்னு சொல்கிறாங்க. அப்போ இந்த ட்ரேடுக்குள்ளே இல்லாதவங்க ஏன் ட்ரேடை மோசம் சொல்கிறாங்கன்னா இந்த ட்ரேடுக்குள்ளே இருக்கிறவங்க ஒழுங்காக வந்து பணம் சம்பாதிக்கிறதுனால இது மெதுவாக அந்த குடும்பத்துக்கு தெரிய ஆரம்பிக்குதுங்க. இப்போ அவங்க மெதுவாக அவங்க சொந்தக்காரர்கள்லாம் சொல்லிடுறாங்க, எங்கள் ஹஸ்பண்டுக்கு இவ்வளோ லாஸுங்க, என் ஒய்ஃபுக்கு இவ்வளோ லாஸ், என் ஃபாதருக்கு இவ்வளோ லாஸ்ன்னு சொல்லி இவங்க பண்ணுற தவறு என்ன ஆகுதுன்னாங்க அடுத்தவங்களுக்கு அது காது வழியாக பரவிங்க. மார்க்கெட்டே பயத்தை வந்து ஒரு ஸ்டாக் மார்க்கெட்னாலே ஒரு டேஞ்சர் என்ற ஒரு ஏரியாவை வந்து உருவாக்கிட்டாங்க. இந்த ட்ரேடர் பண்ணுற தவறுகள் தான் பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் வந்துங்க இந்த நெகட்டிவ் ஏரியா வந்து டெவலப் பண்ணுதுங்க. இன்னும் சொல்கிறேங்க, மார்க்கெட்டில் வந்துங்க மார்க்கெட்டோட தன்மை யாராலையும் மாற்ற முடியாதுங்க. எந்த வியாபாரத்துலையும் எந்த வியாபாரத்தோட தன்மையும் நீங்கள் மாற்றவே முடியாதுங்க. நீங்கள் அந்த வியாபாரத்தோட தன்மையோடு நீங்கள் பழக ஆரம்பித்து அந்த வியாபாரத்தோட தன்மையை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா மட்டும்தான் பணம் பண்ண முடியும். ஸ்டாக் மார்க்கெட்டோட தன்மை வந்து ஏற்ற இறக்கம் தான். அதுக்கு ஒரு நாளைக்கு 1000 பாயிண்ட் போகிறதுக்கும் உரிமை இருக்குங்க, கீழே வரத்துக்கும் உரிமை இருக்குங்க. உங்களால் கரெக்டாக கண்டுபிடிச்சி அந்த தன்மையோடு நீங்கள் ட்ரேட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தோல்வி அடைகிறதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிக்கிட்டு லாபத்துக்கு வரலாங்க. கொஸ்டின் நம்பர் 10. ஃபைனல் கொஸ்டின் சார். இந்த கொஸ்டினும் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இருக்கிற கொஸ்டின். ட்ரேடிங் பண்ணால் சீக்கிரமாக பணக்காரர் ஆயிடலாம், இது எவ்வளோ உண்மை சார்? நிச்சயமாக முடியாதுங்க. ஏன்னாங்க ட்ரேடுன்றது ஒரு வியாபாரங்க. நீங்கள் ஒரு வேலைக்கு போனால் உங்களுக்கு என்ன சம்பளம் கிடைக்குமோ அந்த சம்பளம் கிடைக்குங்க.
நீங்கள் ஒரு வியாபாரம் பண்ணால் அந்த வியாபாரத்தில் என்ன லாபம் கிடைக்குமோ அந்த வியாபாரம் கிடைக்குங்க. இப்போது அம்பானிக்கு கூட பார்த்தீங்கன்னா கோடிகளில் வந்து கட் பண்ணி கேக் கட்டின மாதிரி யாரும் பணம் கொடுக்கலங்க. எல்லாரோட பணமும் பார்த்தீங்கன்னா 100 ரூபாய் தான் இன்றைக்கி 1000 ரூபாய் மாறி இருக்கு, 1000 தான் லட்சங்கள், லட்சங்கள் தான் கோடிகளாக மாறி இருக்குங்க. அப்போ ஸ்டாக் மார்க்கெட் மட்டும் உட்கார்ந்த உடனே உங்களுக்கு கோடிகள் கொடுக்கும் என்ற நம்பிக்கையில் வந்தீங்கன்னா நீங்கள் தான் வந்து சிக்கலில் போய் மாட்டுவீங்க. இது ஒரு வியாபாரங்க. இந்த வியாபாரத்தில் ஒரு புரிதலோட 10%, 5% நீங்கள் ஒரு எம்ஆர்பியை ஃபிக்ஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் லாப முறையில் வரும்போது மட்டும்தான் இது வின் பண்ணுமே ஒழிய, இதை வந்து ஆயிரங்களை 10,000 மாற்றுறதுன்றது உங்கள் கையில் இருக்குது. 1000 ரூபாய் சம்பாதிச்சு அதில் கொஞ்சம் சேவிங்ஸ். ஏன்னா நீங்கள் ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்கும்போது இன்ட்ராடே ட்ரேடர் என்ன பண்ணணும்னா, இன்றைக்கி எனக்கு ஒரு 10,000 ரூபாய் பணம் கிடச்சிதுன்னா அதுலேருந்து 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டாக மாற்றணுங்க. அப்போ 2,000 ரூபாய் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு ஸ்டாக் வாங்குறீங்க. இது கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டுக்கிட்டே வரும்போது ஏதாவது உங்களுக்கு இன்ட்ராடேயில் எதனா மிஸ்டேக் ஆகுனா கூட அது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க. அப்போது இதில் வந்து பெரிய கனவோட என்னோட 50 லட்சம் கடனை அடைச்சிடலாம், என் 20 லட்சம் கடன், அந்த மாதிரிலாம் வரவே முடியாதுங்க. இது நீங்கள் இப்போ ஒரு இடத்துல வியாபாரம் பண்ணுறீங்க இல்லை வேலை பண்ணுறீங்கன்னா இது உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பிஸ்னஸ் அவ்வளோதாங்க. இப்போது 2 வியாபாரத்துக்கு உரிமையாளராக நீங்கள் மாறி பண்ணிடுவீங்க. அந்த வியாபாரம் நல்லா நடக்குது, இந்த வியாபாரத்தையும் ஒழுங்காக பண்ணால் 2 வியாபாரத்துக்கு உரிமையாளராக ஆகிடுவீங்க. தவறாக பண்ணால் என்ன பண்ணுவீங்கன்னா அந்த வியாபாரத்தை பணத்தை கொண்டு வந்து இதில் போட்டு அதையும் இழக்க வேண்டிய சூழலுக்குள்ளே வந்துடுவீங்க. அதனால் பெரிய ஆசையோட பெரிய கனவோடு இந்த வியாபாரத்துக்குள்ளே வர வேண்டாம். அந்த பெரிய ஆசை பெரிய கனவுன்றது என்னென்னா, நீங்கள் ஸ்ட்ராங்காக மார்க்கெட்டை புரிஞ்சதுக்கப்புறம் டெக்னிக்கலாக ஸ்ட்ராங்காக வந்ததுக்கப்புறம் நீங்கள் உட்கார்ந்தாலே சொல்லிடணும், ஓகே நீங்கள் மார்க்கெட் பை, நீங்கள் மார்க்கெட் செல். அந்த அளவுக்கு உங்களை எக்ஸ்பீரியன்ஸ் டெவலப் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் என்னென்னா பண்ணலாங்க. அது வரைக்கும் மெதுவாக தான் போகணும். நீங்கள் யார் சொல்கிறதையும் நம்பிங்க பெரிய பணம் கிடைச்சிரும் என்ற எண்ணத்தோடு உள்ளவே வராதிங்க. சார், இன்னைக்கு வந்து நம்ம நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டு அதுவும் ட்ரேடிங் சார்ந்த 10 கேள்விகள் 10 பதில்களுக்கு அழகாக விடையளிச்சிங்க. ரொம்பவே விளக்கமாகவும் விடையளிச்சிருக்கீங்க. நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப நன்றி சார். மற்றும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.